ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். இந்த காலை ஆராதனை வேளையில இணையதளத்தின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை ஆராதனைக்காக உங்களை நான் வரவேற்கிறேன். எங்களோடு இணைந்திருக்கிற அருமையான என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஆராதனை மிகுந்த பயனுள்ளதாய், இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனை வேளை தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வருகிறதாய், எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு கேட்க போற வார்த்தைகள், ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு ஒரு அதிசயமான காரியங்களை நிச்சயமாகவே கர்த்தர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி இந்த வெள்ளிக்கிழமை துதி ஆராதனைக்காக, உபவாச கூடுகைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இம்மட்டும் கர்த்தர் நம்மை நடத்தினார், ஒரு நன்மையும் குறைபடவில்லை. கிருபையாய் நம்மை தகப்பனை போல தூக்கி சுமந்து வந்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்துல இருந்து எண்ணி எண்ணி துதி செய்வாய். என்னடங்காத கிருபைகட்காய் என்றும் தாங்கும் தம்புயமே என்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம்புயமே என்ப இயேசுவின் நாமமே. உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார். யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே? உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் எங்கே? உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய். உனக்கெதிராகவே பாடுங்க. ஆயுதம் ஆயுதம் வாய்க்காதே. எனக்கு எதிராகவே, எனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவதாசர்க்கு நிதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவதாசர்க்கு நிதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய். சோர்ந்திடும் நேரத்தில் சார்ந்திட தேவன் உண்டே. பாடுங்க. சோர்ந்திடும்
எந்த சூழ்நிலைகளா இருந்தாலும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிற தேவன், உள்ளங்கைகளை வரைந்து எங்களை மூடி பாதுகாக்கிற தேவன் ஒருவர் உண்டு. சோர்ந்திடும் நேரத்துல பலன் தருகிறவரே, இம்மட்டுமே எங்களை நடத்தினவரே. எத்தனை ஆயுதங்கள் வந்தாலும் ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவான் என்ற வார்த்தையின்படி எங்களை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வெள்ளிக்கிழமை கூடுகை ஆசீர்வதிங்க. எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தர் இணைந்து இப்படி நாம மகிமைப்படும்படி இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒவ்வொரு வீட்டிலும் இப்படி பிரசன்னம் கடந்து வருவதாக, இப்படி ஆளுகை கடந்து வருவதாக இன்றைக்கு நல்ல ஒரு மனதை தருவீராக. ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு பதில் வரட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம சபையில வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். இந்த நாட்களில நம்ம வீட்டிலே இருந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சீக்கிரத்துல மீண்டும் நம்ம சபையில வந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். விசுவாசிக்கிறீங்களா? சீக்கிரத்துல நம்ம ஒருவர் சந்தித்து விடுதலையோடு இந்த இடத்துல கூடி ஆராதிக்க போகிறோம். இன்றைக்கும் அதே விசுவாசத்தோடு, தைரியத்தோடு, எதிர்பார்ப்போடு ஒரு சில பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். வல்லமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலே ஆகும், தேவ ஆவியினாலே ஆகும். ஆமென். சுத்திகரியும் ஆண்டவரே. சீக்கிரத்துல சபைக்கு நாங்க வரப்போகிறோம். எங்களை சுத்திகரிங்க. ஹல்லேலூயா. எங்களுடைய காரியங்கள் இன்னும் குணமாக்கப்பட வேண்டிய காரியங்கள் குணமாக்குங்க. எங்களுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு எங்களை சபையில சாட்சியாய் நிறுத்துங்க. விடுதலையை நாங்கள் விரும்புகிறோம். ஆமென். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினால் ஆகும். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினால் ஆகும். சுத்திகரியும், சுத்திகரியும், பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கு, குணமாக்கு, வியாதியை குணமாக்கு. சுத்திகரியும், சுத்திகரியும், பாவங்களை சுத்திகரியும். ஆமென். குணமாக்கு, குணமாக்கு, வியாதியை குணமாக்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும். பதில் தாரும். ஆமென். கண்ணீருக்கு பதில் தாரும். ஜெபம்
விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா 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 எங்கே தாருமையா விடுதலையை தேசத்துல குடும்பத்தில ஆமென் ஐயா. தாருமையா தாருமையா எங்கே தாருமையா. ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுத்திகரியோ சுத்திகரியோ பாவங்களை சுத்திகரியோ குணமாக்கு குணமாக்கு வியாதியை குணமாக்கு. வியாதியோடு இருக்கிற ஜனங்களை குணமாக்கு குணமாக்கு வியாதியை குணமாக்கு. என்னமா சுத்திகரிய சுத்திகரிய பாவங்களை சுத்திகரிய. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாடுபடுதே பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மலபம் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும். ஒவ்வொரு மேலும் பிரசன்னம் இறங்கி வருவதாக, உங்களுடைய வல்லமை கடந்து வருவதாக, அற்புதம் நடைபெறுவதாக, சுகம் வருவதாக, ஆரோக்கியம் வருவதாக, தடைகள் விலகுவதாக, அற்புதத்தை செய்வீராக. ஆவியானவரே அசைவாடுவீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெபக்கேளு ஜெபக்கே ஒவ்வொரு ஜெபத்தை கேட்பீராக. கண்ணீரோடு எதிர்பார்ப்போடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுதே பதில் கடந்து வருவதாக. குடும்பத்தில் பதில் வரட்டும். அற்புதம் நடைபெறட்டும். வியாதிகள் மறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் தடைகள் விலகுவதாக. ஜெபக்கேளு ஆமென். பதில் தாரு பதில் தாரு கண்ணீருக்கு பதில் தாரு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் அருமையான தேவ ஜனமே, கண்ணீரோடு நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? எதிர்பார்ப்போடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயா? என் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், என் தேவன் பதில் தருகிறவர். இப்பொழுதே அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்வீராக. சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே, தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த உபவாச கூடுகையில தானே எங்களோடு இணைந்து இருக்கிற உம்முடைய ஜனங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. தேவைகளை சந்தித்து சாட்சியாய் நிறுத்துங்க ஆண்டவரே. என்னென்ன காரியத்தில் விடுதலை விரும்புகிறார்களோ, என்னென்ன காரியத்தில் சுகத்தை விரும்புகிறார்களோ, இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் விடுதலை வரட்டும். தடைகள் உடையட்டும் ஐயா. கோணலான பாதைகள் செவையாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் புதிய காரியத்தை செய்வீரா வைத்தானே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஐயா. இன்னுமே நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே, அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒரு விடுதலையை எதிர்பார்க்கிறோம். தேசத்துல ஒரு விடுதலையை எதிர்பார்க்கிறோம். குடும்பத்துல விடுதலையை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது என் குடும்பத்துல ஒரு விடுதலை வேண்டும், ஒரு சமாதானம் வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில விடுதலையை கட்டளையிடுவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இப்பொழுதும் ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் அசைவாடுவீராக. ஒரு மனமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக.
தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கெல்லாம் நீங்க பதில் தாங்க ஆண்டவரே. நாங்கள் ஒரு சில காரியங்களுக்கு இணைந்து ஜெபிக்கும் பொழுது பதில் தருவீரா. இந்த உபவாச கொடுகை ஆசீர்வதிங்க. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கும் பதில் தந்து இந்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்படியே ஜெப நிலையில இருந்த வண்ணமாகவே சில ஜெப குறிப்புகளை நம்ம ஏறெடுக்க இருக்கிறோம். எந்த இடத்துல இருந்தாலும் கொத்தாசை அனுப்புற பர்வதமாகிய தேவனையே நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒரு ஆசை வரும். நம்ம இப்பொழுது முழு இருதயத்தோடு அவரில் அன்பு கூர்ந்து அவருடைய சமூகத்தில் அநேக ஜெப குறிப்புகளை நம்ம வைக்க இருக்கிறோம். ஜெப விண்ணப்பங்களை எல்லாம் தேவனுடைய சம்பந்தத்திற்காக முன்பாக நாம் இப்பொழுது விரித்து வைக்க இருக்கிறோம். என்ன ஜெப குறிப்பா இருந்தாலும் நீங்க இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக அதை தெரிவிக்க போறோம். விசேஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜெப குறிப்புகள் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நம்ம நாட்டுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டவர்களா நம்ம இருக்கிறோம். தேசத்துக்காக திறப்பட நின்று ஜெபிக்கிற ஒருவனை தேடினேன் ஒருவனையும் காணேன் என்று தேவன் அங்கலாய்க்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளிலும் நாம இன்றைக்கு இருந்த வண்ணமாகவே எந்தெந்த இடங்களில் நாம இருக்கிறோமோ அந்தந்த இடங்களிலே நாம் இருந்த வண்ணமாகவே தேவனை நோக்கி நாம் அபயமிடுவோமா? அப்பா சோதரன் கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே ஒரு சில ஜெப விண்ணப்பங்களே என் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நாங்கள் விரித்து வைக்கிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம், நீர் ஜெபத்தை கேட்கிறவரப்பா, ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவங்களா இருக்கிறீங்க. நீங்க தானே சொன்னீங்க கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான் என்று சொல்லியிருக்கிறீங்களே. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களே. தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று சொன்னீங்களே. நீங்க வாக்கு மாறாதவர் அல்லவா? இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த காணொளி காட்சியின் மூலமா தங்களுடைய இல்லங்களிலே இருந்து ஜெபிக்கிறத என் தேவன் காண்கிற தேவனா இருக்கிறீங்க ராஜா. நாங்களும் முகத்தை பார்க்கிறோம் ஐயா. நீரோ இருதயத்தின் அங்கலாய்ப்புகளை ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறீங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம், விசேஷமாக எங்களுடைய தேசத்திற்காக எங்க தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த கொடுமையான காலங்கள்ல கூட எங்க தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை என் தேவன் தருவீராக. ஜனங்களை நல்ல முறையில வழி நடத்தணும், எப்படி நடத்தணும் என்பதை என் தேவன் போதித்து வழி நடத்துங்கப்பா. மோசேக்கு அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்துல எப்படி வழி நடத்தணும் என்பதை என் தேவன் போதித்து வழி நடத்தினீங்களே. அவ்வண்ணமாகவே எங்க தேசத்து தலைவர்களையும் கர்த்தர் நடத்துவீராக. அவருடைய மனக்கண்கள் இயேசுவின் நாமத்துல திறக்கப்படுவதாக. எங்களுடைய பிஎம் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஞானம் கிருபைகளை தருவீராக. அப்பா ஜனங்களை நல்ல முறையில வழி நடத்தட்டும். எந்த ஜனங்களும் ஆண்டவரே அழிந்து போகாதபடிக்கு அதற்கு ஏற்ற சட்டங்களை வகுக்கிற அப்பா ஒரு பிஎம் எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் நன்றி. இன்னும் நல்ல ஞானத்தை கொடுத்து அப்பா வழி நடத்துங்கப்பா. என்னுடைய சிஎம்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சேவை ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திர, நல்ல ஞானத்தை கொடுங்க. என்னுடைய தமிழகத்தை எப்படி நடத்தணும் என்கிற ஞானத்தை என் தேவன் அந்த மகனுக்குள்ள வைக்கும்படியாய் ஜெபிக்கிறவையா. உயர் பதவியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம ஜெபிப்போமா? உயர் பதவியில் இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரிகளுக்காக நாம ஜெபிப்போம். அந்த பிள்ளைங்க எவ்வளவு தியாகத்தோட சென்று அந்த ரோட்ல போய் பணி செய்யறாங்க. இவ்வளவு பெரிய வியாதியின் மத்தியில கூட அந்த குடும்பங்கள் எல்லாம் இழந்து அந்த பிள்ளைங்க அந்த இடத்துல போய் பணி செய்யும் பொழுது அந்த பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்க ஜெபிப்போம். அப்ப அந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. போலீஸ் இலாக்கால பணிபுரிகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்த கோட்டைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த பணியில ஈடுபட்டிருக்க டாக்டர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நர்சஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எவ்வளவு தியாகமாய் ஆண்டவரே தன்னுடைய குடும்பத்தெல்லாம் கூட விட்டு தங்க பிள்ளைகளெல்லாம் கூட விட்டுட்டு ஜனங்களுக்காக அழிந்து போகிற ஜனங்களுக்காக அப்பா உதவி செய்யறாங்களே. அந்த ஜனங்களுக்கு என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்க. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அந்த பலனை நீங்க அடையாமல் போவதில்லை என்று என் தேவன் சொன்னீங்களப்பா. அவனமாகவே உதவி செய்து கொண்டிருக்கிற அப்பா அந்த பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. அந்த குடும்பங்களுக்கு நல்ல பாதுகாப்பு என் தேவன் தருவீராக. ஒரு சமாதானத்தை அந்த பிள்ளைகளுக்கு என் தேவன் கட்டளையிடுவாயா. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா இந்த இரக்கமுள்ள கரம் நாங்கள் ஜெபி
பாதுகாக்க போறீங்க. அப்பா எங்களுடைய சிஎம்காக பிஎம்காக நாங்க ஜெபித்த ஜெபத்தை கேட்டு புதிய புதிய திட்டங்களை கொண்டு வர பண்ண போகிறீங்க. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஐயா. விசேஷமா பாத்தீங்கன்னா இந்த காலங்கள்ல 10th +1 +2 எழுதுற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். எவ்வளவு ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை, பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு மன உளைச்சல் இருக்காங்க, பெற்றோர்கள் எவ்வளவு மன உளைச்சல் இருக்காங்க, வெளியே கூட போக முடியாத இந்த சூழ்நிலையில பிள்ளைகளை எக்ஸாம் எழுதும்படியா சொல்றாங்க. இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். கர்த்தருக்கு இதெல்லாம் லேசான காரியம். அவர் சொல்லாகும் அவர் கட்டளையில இருக்கும் அல்லவா. நாம் இணைந்து ஜெபிப்போம். ஏசப்பா எங்க 10th பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆமென். அப்பா அந்த பிள்ளைகள் எந்த விதத்திலும் சோர்ந்து போகவே கூடாது ஆண்டவரே. விசேஷமாக அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை தருவீராக. நல்ல ஆண்டவரே எந்த விதத்திலும் டென்ஷன் ஆகாதபடிக்கு அப்பா படித்த பாடங்கள் எல்லாம் நல்ல ஞானத்துல ஞாபக சக்தியில கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுபோல +1 +2 எழுதுற மாணவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இந்த கரம் அமரட்டும். இந்த நாளுக்கு ஆயத்தமாகும். ஜெயமோ கர்த்தரால் வருமல்லவா. அப்படியாய் பிள்ளைகள் தாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்துவிட்டு அப்பா இவை எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்க கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஜெபத்தை கேட்டு இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா டென்ஷனையும் என் தேவன் மாற்ற போறீங்க. நல்ல ஞானத்தை கொடுக்க போறீங்க. நல்ல ஞானமாய் எக்ஸாமை எழுத என் தேவன் கிருபையை தர போறீங்க. நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை என் தேவன் தர போறீங்க. பெற்றோரையும் கூட கர்த்தர் தினம் பண்ண போறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி. விசேஷமாக எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அப்பா ஸ்தோத்திரங்கள் அந்த செங்கோட்டை பிரதருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அந்த மகனோடு கூட இருக்கட்டும். நல்ல ஞானத்தை கொடுத்து அப்பா பிள்ளைகளை நடத்த வேண்டிய காரியத்தை மகனுக்கு கர்த்தர் போதித்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற நேரத்துல அந்த எக்ஸாம் எல்லாம் எழுத கர்த்தர் கிருபை தருவீராக. அப்பா இப்பொழுது நம்முடைய சபைகளுக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். எத்தனையோ சபைகள் இன்னைக்கு பூட்டப்பட்டிருக்கிறது. இந்த எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போகிறார். சபைகள் எல்லாம் திறக்க பண்ண போகிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்ம ஒரு மனதோடு இணைந்து நம்ம வீடுகள்ல இன்றைக்கு நம்முடைய சத்தத்தை உயர்த்தும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தை அதை சென்று அடைந்து கர்த்தர் ஏற்ற காலத்துல சபைகளை திறக்க பண்ண போகிறார். நாம் ஒருவர் மீண்டும் சந்திக்க போகிறோம். நாம் ஒன்றாக கூடி சபையில ஆராதிக்க போகிறோம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். பிந்தின ஆலயத்தின் மகிமை எவ்வளவு பெரிது. அப்படியாய் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அக்கினியாய் கொண்டு வந்து சபைகளை பயன்படுத்த போறார். எந்தெந்த இடங்கள்ல சபைகள் இருக்கோ கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. கரங்களை வீடுகள்ல இருக்கிற இடங்கள்ல கரங்களை உயர்த்தி சுற்றி கொள்ளுங்க. அப்பா எங்க தேசத்துல இருக்க எல்லா சபைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எல்லா சபைகளும் இயேசுவின் நாமத்துல திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்துல எப்பத்தா என்ற பொழுது வானம் திறக்கப்பட்டது போல இயேசுவின் நாமத்துல திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்துல திறக்கப்படுவதாக. சபைகள் எங்கும் ஆராதனை நடக்கட்டும் ஐயா. அப்பா என் தேவன் மகிமைப்படும்படியா அப்பா எழுந்தருள்வீராக. அப்பா ஸ்தோத்திரம் என் தேவன். அப்பா ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எந்தெந்த கிராம பகுதியில் இருக்கிற சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளிலும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் இந்த லாக்டவுனுக்கு பிறகு சர்வீஸ்ல ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும். வருகிற ஜனங்களும் ஆசையோடு உம்மை தேடி ஆசையோடு ஓடி வரட்டும் ஐயா. அப்பா சிஎஸ்ஐ சபைகள ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். இசிஐ சபைகள ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். லுத்தரன் சபைகள ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். ஆர்சி சபைகள ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும் ஐயா. இந்த ஐடியல் வர்ஷிப் எல்லாவற்றையும் மாற்றி ஜீவனுள்ள தேவனை இந்த பிள்ளைகள் ஆராதிக்கும்படியா கர்த்தர் செய்வீராகப்பா. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்னும் கூட ஆண்டவரே அப்பா இன்னும் அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். விசேஷமா இந்த வியாதிக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். இந்த வியாதியில எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க. சிறு வயது பிள்ளைங்க பாதுகாக்கப்படணும். 10 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைங்க இந்த வியாதியில இருந்து பாதுகாக்கப்பட நம்ம ஜெபிக்க போறோம். அது மாத்திரம் இல்ல, அரசாங்கம் சொல்லியிருக்கு 65 வயதுக்கு மேல இருக்கிறவங்க வெளியே வராதீங்கன்னு. இந்த 65 வயதுக்கு மேற்பட்ட நம்மளுடைய முதியோர்கள் எல்லாம் பாதுகாக்கப்படணும்.
அதனால நம்ம ஜெபிப்போம் இணைந்து. ஏசப்பா, இந்த வேலையில கூட ஆண்டவரே, இந்த கொரோனா வியாதியிலிருந்து இந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த தீங்கோ எந்த நாசமோசமோ எங்களை பிள்ளைகளை அணுகவே கூடாதப்பா. இன்று கண்ட எகிப்தனை இனி நீ காண்பதில்லை என்று என் தேவன் சொல்லியிருக்கீங்க. அவ்வண்ணமாகவே எங்க பிள்ளைகளை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்க வீடுகள்ல இருக்கிற எங்களுடைய பெற்றோருக்காக, முதியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. திறப்புல நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நல்லா ஆற்றுங்க, சுகப்படுத்துங்க, ஆறுதல் படுத்துங்க. எந்த விதத்திலும் வயதானவர்கள் சோர்ந்து போகவே கூடாது. என் தேவன் பலப்படுத்துங்க. உற்சாகத்தின் ஆவினால நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா தேவனே, எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் தேவனுடைய பாதங்களுக்கு நாங்கள் கீழ்படுத்துகிறோம் ஐயா. நாங்கள் இன்றைக்கு ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் என் தேவன் ஆமென்றும் ஆமேன் என்று பதில் கொடுக்க போறீங்கப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி அப்பா. எல்லா துதியையும் கனத்தையும் நாங்கள் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு ஜெபனுள்ள நல்ல பிதாவே. நன்றி. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபணும். இந்த வேளையிலும் இந்த இணையதளத்துல பார்த்து கொண்டிருக்கிற, நம்மோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, அவருடைய தேவையெல்லாம் சந்திக்கும்படி நம்ம ஜெபணுமா? பரலோக பிதாவே, ஜெபணுங்க. எங்களோடு இணைந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய தேவைகளுக்காக நீங்க ஜெபணுங்க. உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்க குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக, எதிர்காலத்திற்காக, பிள்ளைகளுக்காக, உங்களுடைய வேலைகளுக்காக, தொழில்களுக்காக, சுகத்திற்காக, எல்லாவற்றிற்காக கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் தருகிறவர் ஐயா. என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீங்களே. இப்பொழுது நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக, சுகத்தை தருவீராக, ஆரோக்கியத்தை தருவீராக. என்னென்ன விண்ணப்பங்களை விடத்துல வைத்துக் கொண்டிருக்கிறாங்களோ, எந்தெந்த பகுதியில விடுதலை வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ, அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. எதிர்காலத்தை இன்னும் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவையை சந்திங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வேலை ஸ்தலத்தில் ஒரு உயர்வை கட்டளையிடுவீராக. திறக்கப்பட வேண்டிய வாசல்கள் திறக்கப்படட்டும். இன்னும் என்னென்ன வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. இந்த பொல்லாத வியாதிகள் எல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒருவரை கூட தொடாதபடி அக்கினி மதிலாய் அந்தந்த வீட்டில நீர் உள்ளாவுவீராக. அந்தந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாப்பீராக. விசேஷித்த கிருபை அந்த வீட்டுல கடந்து வரட்டும். ஒரு விசேஷித்த பிரசன்னம் கடந்து வரட்டும். ஜெபத்துல ஒரு மாற்றம் வரட்டும். வேதத்தை படிப்பதில் ஒரு மாற்றம் வரட்டும். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும். வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும். சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும். பெற்றோர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த வேளை எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே தொட்டு ஆசீர்வதித்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீங்க சாட்சியாய் நிறுத்துங்க. எதிர்காலத்தை குறித்து பயங்கள் எல்லாம் விலகி போகட்டும். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன தேவன் பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாமல் முற்றுமுடிய நீங்க நடத்துங்க ஆண்டவரே. சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் கண்ணி மணிவோட பாதுகாப்பீராக. உடைய ஆளுகை ஒவ்வொரு வீட்டிலும் கடந்து செல்லும். இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த வல்லவர். இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.
அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபித்திருக்கிறோம். சீக்கிரத்துல கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுத்து சபையில வந்து நம்மை சாட்சியாய் நிறுத்த போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நல்லா காத்திருந்து ஜெபிக்க வைத்திருக்கிறார். கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்ப போறோம். பலவானாய் கர்த்தர் உங்களை மாற்றியிருக்கிறார். உன்னத பலத்தால இடை கட்டியிருக்கிறார். ஆகவே இனி வருகிற நாட்கள் உங்களுக்கு ஒரு மகிமையான நாட்களாய், ஆசீர்வாதமான நாட்களாய், ஆமென். வெட்கத்திற்கு பதிலாய் இரண்டத்தனையான பலனை கர்த்தர் தந்து உங்களை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை நாம் தியானிக்க போகிறோம். உற்சாகமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோமே என்றால், அங்கே மோசே பக்தன் அந்த முதல் பகுதியில இப்படியாக ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் அவர் கேட்கிறார். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. ஹல்லேலூயா. மோசே ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எவ்வளவு ஒரு அருமையான விண்ணப்பம் பாத்தீங்களா? எவ்வளவு ஒரு அருமையான ஜெபம். ஹல்லேலூயா. பல நண்பர்கள், பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், இப்படி பல நம்ம மேல பிரியமா இருக்கணும் அப்படின்னு நாம் விரும்புகிறோம். ஆனா மோசே கேட்கிறார், எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரின் பிரியம் நம்மேல் இருப்பதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்மேல் ஆசையாய் இருப்பதுதான் ரொம்ப ஆசீர்வாதமான காரியம். அப்ப கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, என்னாகமம் 14:8 வசனத்துல கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தா, உதாரணமா பெற்றோரை எடுத்துக்கொள்வோம். வீட்டில 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதுல ஒரு பிள்ளைய ரொம்ப நேசிப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? 4 பிள்ளைகளை காட்டிலும் ஒரு பிள்ளைய அதிகமா நேசிப்பாங்க. அப்படிதான் இன்னைக்கு ஒரு 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் சுகமாக வேண்டும் என்று இயேசுவினிடத்துல வந்து அந்த வேலைக்காரனுக்காக, சுகத்திற்காக இயேசுவினிடத்துல வந்தான். அப்ப 100க்கு அதிபதி 100 வேலைக்காரர்கள் இருந்தாலும் அந்த ஒரு வேலைக்காரன் மேல பிரியம் வைத்திருந்தான், அன்பு வைத்திருந்தான். ஆகவே அந்த ஒரு வேலைக்காரனுக்காக இயேசு கிறிஸ்துவினிடத்துல வந்து அவருடைய சுகத்திற்காக கேட்டான். ஹல்லேலூயா. அதே போலதான் நம் மேல் அதிகாரிகள், அவங்கள நம்ம என்ன பண்றோம்? பிரியப்படுத்துறோம். அந்த மேல் அதிகாரிகள் கூட ஒரு சில நபர் மேல ரொம்ப பிரியம் வச்சிருப்பாங்க. இந்த நபரிடத்துல இந்த வேலையை கொடுத்தால் அவன் கரெக்டா செய்வான், இந்த நபரிடத்துல இந்த வேலையை கொடுத்தா அவன் உண்மையா இருப்பான் அப்படின்னு அதிகாரிகள் கூட ஒரு சிலர் மேல என்ன பண்றோம்? பிரியம் வைக்கிறார்கள். அதே போலதான் மோசே ஜெபிக்கிறார், எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. ஆகவேதான் தாவீது கூட ஜெபிக்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சங்கீதம் 40:8 தாவீதும் அப்படி கேட்கிறார். மோசே, உமக்கு பிரியமானதை எங்கள் மேல, உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. தாவீது ஜெபிக்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். அப்ப ஆண்டவருடைய பிரியம் உங்க மேல, என் மேல இருந்தா நாம் கேட்கிற எல்லா ஜெபத்திற்கும், கேட்கிற எல்லா காரியத்திற்கும் கர்த்தர் நிச்சயமாகவே பதில் தருவா. நம்புறீங்களா? அப்போ ஆண்டவர் அன்றைக்கு தானியேலை பார்த்து சொன்னார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல தானியேலை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. தாவீது பிரியமானவனா இருந்தபடினால கேட்ட உடனே ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? பதிலை கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு பதில் வேணுமா? கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டுமா? கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடக்கும் பொழுது, கர்த்தருடைய பிரியம் நம்மேல் வரும் பொழுது
நிச்சயமாகவே உங்களுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். அப்படிதான் கோரேசை குறித்து ஏசாயா 44 அதிகாரம் 28 கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லி அநேக பொறுப்புகளை கோரேசத்துல கர்த்தர் கொடுத்தார். அப்ப அந்த கோரேஸ் மேல ஆண்டவருக்கு என்ன இருந்துச்சு? ஒரு பிரியம், ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? ஆண்டுடைய இருதயத்திற்கு ஏற்ற, ஆண்டவருக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தபடினாலதான் கோரேசை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனுக்காக வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலையும் கர்த்தர் கொடுத்தார். தானியேல் பிரியமா இருந்தான், கேட்டுக்கொண்ட உடனே பதில் வந்தது. கோரேசை கர்த்தர் பிரியமானவன் என்று சொன்ன பொழுது வெண்கல கதவுகளெல்லாம் உடைத்து பொக்கிஷங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில ஒருவேளை உங்க அம்மா அப்பா உங்களை நேசிக்காமல் இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் உங்களை நேசிக்காமல் இருக்கலாம், மருமகள் நேசிக்காம இருக்கலாம், மாமியார் நேசிக்காம இருக்கலாம், நீங்க நம்பினவங்க நீங்க எதிர்பார்த்த அன்பு செலுத்தாம இருக்கலாம். ஆனா எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமா இருந்தா போதும், ஆண்டவர் உங்கள் மேல நம்பிக்கை வைத்தா போதும், ஜெயம் நிச்சயமாய் வரும். ஆமென், அல்லேலூயா. ஆகவேதான் அன்றைக்கு தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்றவன், அல்லேலூயா, உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும் என்று அவருடைய விருப்பத்தையே நிறைவேற்றின தாவீதை ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்திற்கு ஏற்றவன். அருமையான என்னோடு இணைந்து பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் பிரியம் உங்கள் மேல இருந்தா போதும். வேற யாருடைய அன்பை நீங்க எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தர் என் மேல பிரியமா இருக்கிறாரா, அவருக்கு நான் பிரியமா இருக்கணும், அவர் என் மேல பிரியமா இருக்கணும். அப்படியே நீங்க விரும்புங்க, வாஞ்சிங்க. கர்த்தருடைய பிரியம் உங்கள் மேல் வரும் பொழுது உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் சந்திப்பார். ஆமென். அப்படிதான் இயேசுவை குறித்து பிதா சொன்னார். அன்றைக்கு மத்தேயு 3 அதிகாரம் 17 எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து மத்தேயு 3 அதிகாரம் 17 பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னார். அப்படியே இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்கு என்னென்ன பிரியமோ அதையே அவர் செய்து சிலுவையின் மரண பரியந்தம் அவர் செய்து முடித்தார். ஆமென். இந்த உலக ஓட்டத்துல நாம் கர்த்தரையே பிரியப்படுத்துவோம். கர்த்தருடைய பிரியம் நம்ம மேல இருக்கட்டும். நிச்சயமா நீங்க தோற்று போவதில்லை, கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஆமென். அப்போ கர்த்தருடைய பிரியம் என் மேல இருந்தா, நான் கர்த்தரை பிரியப்படுத்தினா எனக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் கர்த்தரை நீங்கள் பிரியப்படுத்தும் பொழுது, கர்த்தரை நீங்கள் நேசிக்கும் பொழுது, ஆண்டவர் உங்கள் மேல பிரியப்படும் பொழுது இந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்னாகமம் 14 அதிகாரம் 8 சொல்லுகிறது, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பார். ஆமென். முதலாவது, கர்த்தர் உங்கள் மேல பிரியமா இருந்தா உங்கள் வெட்கத்திற்கு பதிலாய் 2 பலன், பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இத்தனை நாட்கள் நீங்க லாக்டவுன்ல இருந்திருக்கீங்க. இந்த எல்லா சிறையிருப்பின் மத்தியில நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்கு கர்த்தர் தருவார். எப்பொழுது? கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தரை பிரியப்படுத்தும் பொழுது பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதம். இரண்டாவதாக, அதே என்னாகமம் 24:1 சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவருக்கு என்ன பிரியம் தெரியுமா? உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். ஆமென். யாரையும் அவர் சபிக்கவோ யாரையும் வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்கவோ அவருக்கு பிரியம் இல்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் எப்பொழுதும் ஆசீர்வாதமா இருக்கணும்.
அதுதான் அவருடைய பிரியம். அல்லேலூயா. ஆகவேதான் பிலேயாம் சபிக்க சென்ற பொழுது, இல்லப்பா என் ஜனங்களை ஆசீர்வதிப்பதுதான் எனக்கு பிரியம் என்று சொன்ன பொழுது, அதே பிரகாரம் பிலேயாம் ஆசீர்வதித்தான். அதே போல நீங்க ஆசீர்வாதமா இருப்பதுதான் அவருக்கு பிரியம். மூன்றாவதாக 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேல பிரியமா இருந்தபடினால விசாலமான இடத்துக்கு கர்த்தர் என்னை கொண்டு போனார். எல்லா சூழ்நிலையிலும் இருந்து கர்த்தர் என்னை தப்புவித்தார். ஆமென். அப்ப கர்த்தர் உங்கள் மேல பிரியமா இருந்தா, இப்போ இருக்கிற எல்லா ஒடுக்கம், இப்பொழுது இருக்கிற எல்லா நெருக்கத்தையும் கர்த்தர் மாற்றி விசாலமான இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போவார். எல்லா சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வீட்டுல பொறுமையா அதை நீங்க வாசித்து பாருங்க. மூன்றாவதாக கர்த்தரின் பிரியம் இருந்தா விசாலமான இடம், ஒடுக்கம் எல்லாம் மாறும். நான்காவதாக சங்கீதம் 41:11 தாவீது சொல்லுகிறார், சத்ருவின் மேல் ஜெயத்தை கர்த்தர் தருவார். கர்த்தர் உங்கள் மேல பிரியமா இருந்தா எந்த சத்ருவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எல்லா சத்ருவின் மேலையும் கர்த்தர் உங்களுக்கு எதை கொடுப்பாரு? ஜெயத்தை கொடுப்பார். உங்களுக்கு ஜெயம் வேணுமா? வெற்றி வேணுமா? சத்ரு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உடைய தலையை கர்த்தர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ண வேண்டுமா? இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, உண்மையே நான் நேசிப்பேன் ஆண்டவரே, உம்முடைய ஒரு பிரியத்திற்காக நான் காத்திருப்பேன். நீங்க மாத்திரம் என் மேல பிரிய வைத்தால் போதும், மற்ற எல்லாம் மாயை என்று ஆண்டோடைய பிரியத்தை நீங்க விரும்புங்க. தாவீதை போல, மோசேயை போல நீங்க விரும்பினீங்கன்னா கர்த்தர் உங்களை அன்போடு நேசித்து உங்களுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவார். ஐந்தாவதாக நீதிமொழிகள் 16:7 சொல்கிறது, உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் சத்துருக்களோட கூட கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? சமாதானம் உண்டு பண்ணுவார். ஆமென். நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா நமக்கு சத்ருவே இல்ல, சத்துருக்களோடு கூட கர்த்தர் என்ன கொண்டு வருவாரா? சமாதானத்தை தருவார். உங்களோட வாழ்க்கையில சமாதானம் இல்லையா? கர்த்தரை பிரியப்படுத்துங்க, கர்த்தருடைய அன்புக்குள்ள ஓடி வந்துருங்க, ஏசப்பாவை நேசிங்க, உங்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இன்னும் கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் ஏசாயா 62:4-5 சொல்லுகிறது, தேசம் வாழ்க்கைப்படும். ஆமென். கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்க ஒரு தேசத்தையே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நம்ம மேல கர்த்தர் பிரியமா இருக்கும் பொழுது நம் மூலமாக நம்முடைய இந்திய தேசம் வாழ்க்கைப்படும், ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். 6 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தா பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மேல பிரியமா இருந்தா எப்பொழுது நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். விசாலமான இடத்துல கர்த்தர் கொண்டு போய் நம்மை விடுகிறார். சத்ருவின் மேல ஜெயத்தை தருகிறார், சத்துருக்களோட சமாதானத்தை தருகிறார். நம்ம மேல ஒரு பிரியமா இருந்தா நம் நிமித்தம் நமது தமிழகம், நமது இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். சரி, இந்த வேளையிலும் நான் எப்படி கர்த்தரை பிரியப்படுத்துவது? நான் என்னென்ன காரியங்கள் செய்தா என் மேல ஆண்டவர் பிரியமா இருப்பார்? அதைத்தான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் வேத வசனம் மூலமாக. இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க செய்யும் பொழுது இந்த 6 விதமான ஆசீர்வாதங்களும் அல்லாமல் நீங்க கேட்கிற எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் தருவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அதிகாரியை நம்ம எப்படி பிரியப்படுத்தி அவருக்கு என்னென்ன காரியங்கள் செய்தா நம்ம மேல ஒரு பிரியம் வைத்து நமக்கு அனுகூலமான காரியங்களை செய்வார் என்பதை நான் நல்லாவே நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம். அது சொல்ல போனா இன்னும் நமக்கு நல்லா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த நபருக்கு நல்லா காக்கா பிடிக்க தெரியும், இந்த நபருக்கு நல்லா ஐஸ் வைக்க தெரியும். யார் யாரெல்லாம் நல்லா காக்கா பிடிக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் நல்லா ஐஸ் வைக்கிறாங்களோ அவங்க காரியத்தை சாதித்துக் கொள்ளுவாங்க. அதே போலதான் நீங்க கர்த்தரை நல்லா அவருக்கு பிரியமானது செய்து அவரை நீங்க ஐஸ் வைத்துக் கொள்ளுங்க, காக்கா பிடிச்சு கொள்ளுங்க. அவர் பிரியம் உங்க மேல வந்துட்டுனா எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். சரி, அவரை எப்படி பிரியப்படுத்துவது? முதலாவதாக சங்கீதம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2-3
நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். முதலாவதாக கர்த்தரை எப்படி பிரியப்படுத்தணும்? கர்த்தருடைய வேதத்தில தியானமாயிருப்பது, இரவும் பகலும் தியானமாயிருப்பது. அவன் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறாரா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால், நீங்க தொடங்குற காரியம் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்றால், முதலாவது கர்த்தருடைய வேதத்தை நீங்க நேசிங்க. கர்த்தருடைய வேதத்துல நீங்க தியானமா இருங்க. தாவீது அப்படிதான் சங்கீதம் 119, 47, 48, 72, 105 சங்கீதம் 119 தாவீது எப்படியெல்லாம் வேதத்தை நேசித்தார், எப்படியெல்லாம் வசனத்துல பிரியமா இருந்தார் என்றது 119 சங்கீதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு, இப்படி வேதம் தேனிலும் தெளிதேனிலும் மதுரமா இருக்கிறது. இப்படி வேதத்தை தியானித்து வேத வசனத்தின் மேல அவர் பிரியம் வைத்தபடினாலதான் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். போன இடத்தெல்லாம் கர்த்தர் வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதே போலதான் இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வேதத்துல நீங்க தியானமா இருந்து அவரை நீங்க பிரியப்படுத்தும் பொழுது செய்வதெல்லாம் வாய்க்கும். நாளுக்கு நாள் நீங்க விருத்தி அடைவீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருந்து நீங்க செய்கிற காரியம் எல்லாம் தொட்டதெல்லாம் பொன்னாய் மாறும். விசுவாசிக்கிறீங்களா? முதலாவதாக கர்த்தருடைய வேதத்தை பிரியப்படுத்துங்க. ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் உங்கள் மேல பிரியம் வைப்பார். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். நம்பர் 1, கர்த்தருடைய வேதத்தை பிரியப்படுத்துங்க, தியானமா இருங்க. கர்த்தருடைய பிரியம் உங்கள் மேல வந்துடும். செய்வதெல்லாம் வாய்க்கும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல கர்த்தர் உங்களையும் நாளுக்கு நாள் மென்மேலும் உயரச் செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். சபைக்கு வரும் பொழுதெல்லாம் வேதாகமத்தை எடுக்காம வரவே கூடாது. ஆமென். ஆலயத்திற்கு வேதாகமத்தை நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக வேதாகமத்தோடு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாங்க. வேதத்தை தினந்தோறும் வாசிங்க. வேதத்தின் மேல கவனத்தை செலுத்துங்க. அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருந்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தருவார். இரண்டாவதாக 2 சாமுவேல் 15 அதிகாரம் 22 வசனத்துல, அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டாவதாக கர்த்தருக்கு எது ரொம்ப பிரியம் தெரியுமா? அவர் சொன்னா அப்படியே கீழ்ப்படிவதுதான் அவருக்கு பிரியம். பலி செலுத்துவதை காட்டிலும் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானது ஆண்டவர் சொன்னா அப்படியே சாமுவேலை போல சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அன்றைக்கு ஒரு சவுலை கர்த்தர் சந்தித்த பொழுது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அப்படி ஒப்பு கொடுத்த சவுலை தான் கர்த்தர் பவுலாய் மாற்றி அவனுடைய கரத்தை கொண்டு பலத்த அற்புதங்களை செய்தார். அந்த சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்ன சாமுவேலை தான் கர்த்தர் பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றினார். ஆமென். பலியை காட்டிலும் ஆண்டவருக்கு எது ரொம்ப பிரியம்? கீழ்ப்படிதல் ரொம்ப பிரியம். சவுலிடத்துல சாமுவேல் அமலேக்கியரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ சுட்டரித்து அழித்து போட்டுறணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல சொன்னார். ஆனால் சவுல் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் எடுத்துக்கொண்டா கர்த்தருக்கு கீழ்ப்படியல. கீழ்ப்படியாத சவுலை ராஜாவாய் இராதபடி கர்த்தர் புறக்கணித்து தள்ளினார். ஆமென். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியத்திற்கு
வேதத்தை படிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிற காரியத்திற்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது, உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-2ஆம் வசனத்துல 2ஆம் வசனம் விசேஷமாக இப்படி சொல்லுகிறது: நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது அங்கே 3ஆம் வசனத்துல இருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் எத்தனை ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கார் தெரியுமா? நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன்னை வாளாக்காமல் கர்த்தர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது அத்தனை ஆசீர்வாதம் அங்க இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே ஆபிரகாமை போல ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல, பூமியின் தூளைப் போல ஏன் ஆசீர்வதித்தார்? ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் சொன்னாரு, உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு புறப்பட்டு போ என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்தான். ஆகவேதான் கர்த்தரை அவனை பெரிய ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றி விட்டார். ஆமென். அப்போ இரண்டாவதாக கர்த்தருக்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது கர்த்தருடைய பிரியம் உங்கள் மேல வரும். நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் வரும். உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் சந்திப்பார். எப்படி ஆபிரகாமை கர்த்தர் உயர்த்தினாரோ, எப்படி சாமுவேலை தீர்க்கதரிசியாய் மாற்றினாரோ, ஒரு சவுலை பவுலாய் மாற்றினாரோ, அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக சங்கீதம் 147ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். மூணாவது, யார் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு? அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? பிரியமாயிருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே நிறைய பேருக்கு இல்ல என்று சொல்லலாம். ஆமென், ஹல்லேலூயா. நாங்க சிறிய வயதுல சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுதெல்லாம் ஒரு ஆலயத்தை பார்த்தால், ஒரு ஆலயத்திற்கு உள்ளே சென்றால், செல்லும் பொழுதே அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல எங்களுடைய பெற்றோர், எங்களுடைய மூதாதையோர் அப்படி எங்களை வளர்த்தார்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனா இந்த காலத்துல மாதிரி அந்த காலத்துல எல்லாம் என்ன கிடையாது, சேர்லாம் கிடையாது. போன உடனே நெடும் முழங்கால் படியிட்டு ஜெபித்த பிறகுதான் உட்கார வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தை ஒருவேளை நம்ம எங்கேயாவது ரோட்ல பார்த்தோமா என்றால் கூட அந்த ஆலயத்தை பார்த்து கையெடுத்து ஒரு பக்தியோடு தொழுது கொள்ளுகிற ஒரு பயம் இருந்தது. இன்னைக்கு பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப குறைஞ்சி போயிட்டு. ஆலயத்துக்கு வரும்போது பைபிள் இல்லாம வரோம், ஆலயத்துல வந்துதான் நம்ம ஜெபம் பண்றோம், ஆலயத்துல வந்துதான் நாம் கர்த்தரை என்ன பண்றோம். அநேக நேரத்துல ஆலயத்துக்கு வரும் பொழுது ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது ஜெபம் பண்ணுவது இல்லை, வேதத்தை திறங்கன்னு சொல்லும்போது திறப்பது இல்லை. அப்படி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். நோவாவுக்கோ கர்த்தரை கண்களில கிருபை கிடைத்தது. ஏன் கிருபை கிடைத்தது? நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவாவின் காலத்துல இருந்த அத்தனை பேரும் பாவத்துல வாழ்ந்த பொழுது நோவா மாத்திரம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தரோடு அவர் சஞ்சரித்து கொண்டு இருந்தபடினால நோவாவை கர்த்தர் அந்த அழிவிலிருந்து பாதுகாத்தார். அதே போலதான் யோசேப்பும் போத்திப்பாருடைய மனைவியும், அங்க யாருமே இல்ல, போத்திப்பார் மனைவி வீட்டில யாருமே இல்ல. அந்த சூழ்நிலையில அவனை தவறான உறவுக்கு அழைத்த பொழுது யோசேப்பு சொன்ன பதில் என்ன? இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு என்னை பார்க்கிற தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? கர்த்தருக்கு பயப்படுற பயம் யோசேப்புக்கு இருந்தபடினாலதான் யோசேப்பை கர்த்தர் பெரிய அதிகாரியா உயர்த்திட்டார். ஆமென்.
அப்ப மூன்றாவது எது கர்த்தருக்கு பிரியம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தர் மேல ஒரு பயம், ஆராதனை என்றால் ஒரு பயம், ஆலயம் என்றால் ஒரு பயம், வேதம் என்றால் ஒரு பயம், ஜெப வேலை என்றால் ஒரு பயம். இப்படி கர்த்தருக்கு பயந்து முக்கியத்துவம் கொடுத்து அவரை நேசித்து பிரியப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? பிரியமாய் இருக்கிறார். முதலாவதாக கர்த்தரை பிரியப்படுத்துவது எப்படி? கர்த்தருடைய வேதத்துல பிரியமாய் இருக்கும் பொழுது. இரண்டாவது வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது. மூன்றாவதாக ஆண்டவர்னா ஒரு பயம். எப்படி நம்ம பெற்றோர்னா ஒரு பயம் இருக்கு, எப்படி நம்முடைய ஆசிரியர்னா ஒரு பயம் இருக்கு. இந்த எல்லா பயத்தை காட்டிலும் ஆண்டவர்னா நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு பயம், ஒரு மரியாதை, ஒரு அன்பு, ஒரு நடுக்கம் இருக்கும் பொழுது அதுல ஆண்டவர் பிரியப்படுறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நான்காவதாக சங்கீதம் 51:16-17 வாசித்து பார்ப்போம் என்றால், சங்கீதம் 51:16-17. ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறது அல்ல, விரும்பினால் உமக்கு செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நான்காவதாக ஆண்டவர் எதுல பிரியப்படுறார் தெரியுமா? நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தின் மேல ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். ஆகவேதான் தாவீது பாவம் செய்த பொழுது நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு, ஆண்டவரே, உமது நல்ல ஆவியை என்னை விட்டு எடுத்து விடாதீங்கப்பா, நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு எனக்கு உற்சாகமான ஆவியை தாங்க, இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் எனக்கு தாங்க அப்படின்னு உபவாசத்தோடு நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு தாவீது ஜெபித்தபடினாலதான் மீண்டும் தாவீதை கர்த்தர் சேர்த்து கொண்டார். அந்த நொறுங்குண்ட நறுங்குண்ட அந்த ஜெபத்துல ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு நம்முடைய உள்ளத்தை திறந்து ஆண்டவரோடு ஜெபிக்கும் பொழுது அந்த நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்துல ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். ஆமென். அன்றைக்கு தேவாலயத்துல போய் ஒரு பரிசேயனும் ஆயக்காரனும் ஜெபித்த ஜெபத்தை குறித்து வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. பரிசேயன் அநேக காரியங்களை சொல்லி என்னெல்லாமோ சொல்றான். ஆனா ஆயக்காரன் தன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க கூட துணியாமல், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். அந்த ஆயக்காரன் தான் கர்த்தர் என்னதான் மாற்றினாரு? நீதிமானாய் மாற்றினார். அதுதான் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருந்து உங்களை நீதிமானாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. ஐந்தாவதாக நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அப்போ ஐந்தாவது ஆண்டவருக்கு எது பிரியம்? உண்மையாய் நடக்கிறவர் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். இன்னைக்கு பாருங்களேன், எதுக்கு எடுத்தாலும் போய் விளையாட்டுக்கு சொன்னேன், அப்படி சொன்னேன், இப்படி சொன்னேன். ஆண்டவர் சொல்றாரு, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு எப்படி இருக்கிறாங்களா? பிரியமானவர்களா இருக்கிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். கொஞ்சத்துல உண்மையுள்ளவனை கர்த்தர் அநேகத்துல அதிகாரியாய் வைக்கிறார். 5 தாளந்தை கொடுத்தவன் அதை 10 தாளந்தாய் மாற்றினான். 2 தாளந்தை கொடுத்தவன் இடத்துல அவனை 4 தாளந்தாய் மாற்றினான். 1 தாளந்தை கொடுத்தவன் என்ன பண்ணா? கொண்டு போய் புதைச்சி வச்சுட்டான்.
ஆனா இந்த 10 தாலந்தா 4 தாலந்தா மாத்தினை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசி. ஆமென். அப்போ எதுல உண்மையா இருக்கணும்? கர்த்தர் உனக்கு கொடுத்த தாளந்துகளில, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளில, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்துல, கர்த்தர் உன்னை நம்பி சில தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்துகளை உண்மையாய் நீ கர்த்தருக்கு பயன்படுத்தும் பொழுது அந்த உண்மையை கர்த்தர் விரும்புகிறார். அந்த உண்மையில கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆகவேதான் தானியேல் எல்லாவற்றிலும் உண்மையா இருந்தான். தானியேல் 6ஆம் அதிகாரத்துல நாம் அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். தானியேல் 6:14 எல்லாவற்றிலும் தானியேல் ராஜாவுக்கு முன்னாடி, அதிகாரிகளுக்கு முன்பதாக ஜெபிக்கிற ஜெபத்துல அவன் உண்மையாய் இருந்தபடினாலதான் தானியேலை சிங்கங்களால் கூட சேதப்படுத்த முடியல. தானியேலின் காரியம் ஏன் ஜெயமா இருந்தது? எல்லாவற்றிலும் உண்மையா இருந்தான். ராஜாவுக்கு முன்னாடி, அதிகாரிகளுக்கு முன்பதாக, ஜெபத்துல கர்த்தருக்கு முன்பதாக உண்மையா இருந்தான். பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. ஆமென். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த வேலையில, நீர் எனக்கு கொடுத்த சபையில கொடுத்த பொறுப்புல, சபையில நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு சின்ன காரியத்திலையும் நான் உண்மையா இருப்பேன் நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தரின் பிரியம் உங்கள் மேல வரும். ஹல்லேலூயா. 6ஆவதாக நாம் பார்ப்போம் என்றால் எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கணும். ஆண்டவர் மேல ஜெபிக்கும் பொழுது என்றாலும் சரி, ஒரு பிரச்சனை வரும்போது என்றாலும் சரி, என் தேவன் என் கூட இருக்கிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன், அவர் ஒருபோதும் என்னை வெட்கத்திற்கு ஒப்பு கொடுப்பதில்லை. தாவீது அதான் சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். ஆகவேதான் ஈசாக்கை பலி செலுத்த ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசலையே. அப்படியே விசுவாசத்தோடு ஈசாக்கை கூட்டிக் கொண்டு போறாரு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வேலைக்காரரை நிறுத்துகிறாரு. நானும் பிள்ளையாண்டானோ போயிட்டு திரும்ப வருவோம் என்று விசுவாச வார்த்தையை பேசினாரு. அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி தான் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து விசுவாசிகளின் தகப்பனாய் மாற்றினார். ஆகவே எது ஆண்டவருக்கு பிரியம்? விசுவாசித்து அவர் மேல நம்பிக்கை வைத்து எந்த சூழ்நிலையிலும் விசுவாசிக்கிறவன் பதறான். அவர் மேல விசுவாசமாய் நம்பிக்கையா இருக்கிற கர்த்தர் வெட்கத்திற்கு ஒப்பு கொடுப்பதே இல்ல. ஹல்லேலூயா. 6 காரியம், 6 ஆசீர்வாதங்களை நம்ம மேல பிரியமா இருந்தால் கர்த்தர் தருவார் என்று சொன்னேன். 6 காரியங்களை ஆண்டவரை பிரியப்படுத்துவதை குறித்து உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். இந்த 6 காரியங்களை நீங்கள் ஆண்டவருக்கு பிரியப்படுத்தும் பொழுது அந்த 6 ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதம், எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பதே பிரியம், விசாலமான இடத்துல கொண்டு போவார், சத்துருவின் மேல ஜெயத்தை தருவார், மாத்திரமல்ல சத்துருக்களோடு சமாதானத்தை தருவார், மாத்திரமல்ல நம்முடைய தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. வேதத்துல தியானமா இருங்க, ஆண்டவரை கீழ்ப்படிதலை பிரியப்படுத்துங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கட்டும், நறுங்குண்ட இருதயம் இருக்கட்டும், உண்மையாய் அவருக்கு பிரியமாய் நடப்போம். 6ஆவதாக விசுவாசித்து அவரை பிரியப்படுத்துவோம். தாவீது உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும் என்று ஜெபித்தார். மோசே, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக என்று ஜெபித்தார். தானியேலை போல நீ மிகவும் பிரியமானவன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லட்டும். ஒரு கோரேசி சொன்னது போல எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று ஆண்டவர் சொல்லட்டும். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை சொன்னது போல, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்னது போல
உங்களை என்னை பார்த்து நீ மிகவும் பிரியமானவன் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது அது ஜெயமாயிருக்கும். வெண்கல கதவுகள் உடையும், இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை தேவன் எப்படி அபிஷேகத்தினால வல்லமையினால நிரப்பி நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தாரோ, அதே போல கர்த்தர் உங்களை அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பி உங்களையும் நன்மை செய்கிற ஒரு பாத்திரமாய் என் தேவன் மாற்றி விடுவார். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தார். நீங்க ஜெபிக்கிற ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்திற்கும் நிச்சயமாகவே பதில் தருவார். இந்த நாட்களில் இன்னும் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய என்னை போதித்து வழி நடத்துங்க என்று கேளுங்க. கர்த்தருடைய பிரியம் மோசே பக்தனை போல எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுப்போமா? தாவீதை போல உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருக்கட்டும். அப்படி நீங்க ஜெபிக்கும் பொழுது தானியேலை அழைத்தது போல நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், தாவீதை அழைத்தது போல நீ என் இருதயத்திற்கு ஏற்றவன், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அழைத்தது போல இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இப்படி ஆண்டவர் உங்களை அழைப்பாரே என்றால் நான் சொன்ன அனைத்து ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். இன்றைக்கு இந்த 6 காரியத்துல ஒருவேளை நம்ம எதிலெல்லாம் குறைபட்டு இருந்தாலும் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த அனைத்து 6 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் சந்ததிக்கும் தேவன் நிச்சயமாகவே தருவார். பரலோக பிதாவே, இந்த இணையதளத்தின் மூலமாக எங்களோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற, இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருக்கிறார். இந்த காலை வேளையில அருமையான தேவ ஜனமே, என் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க பிரியப்படுகிறார், உன்னை உயர்த்த பிரியப்படுகிறார், உன்னை விடுவிக்க பிரியப்படுகிறார். எல்லாவற்றை காட்டிலும் நீ வாழ்ந்து சுகமாயிருக்க பிரியப்படுகிறார். என் தேவனுடைய பிரியம் உங்கள் மேல் இருப்பதாக. நன்மையும் கிருபையும் உங்களை தொடருவதாக. இந்த வசனத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தார். ஜெயம் உங்களுடையது, வெற்றி உங்களுடையது, தோல்வி சாத்தானுடையது, எதிர்காலம் உங்களுடையது. God bless you.